மன்னிக்கும். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. அழகழகாக பூத்திருக்கும் அந்த வண்ண வண்ண பூக்களை பாரு. விதவிதமாக பூத்திருக்கும் அந்த மனம் வீசும் பூக்களை பாரு. அவை இன்று மலர்ந்து நாளை வாடிப்போம். நிலையானது மனமானது, நிலையானது மனமானது. அது என்ன போ? இயேசுவின் அன்போ. அது என்ன போ? இயேசுவின் அன்போ. It's love, it's love, it's love that makes the world go round. It's love that makes the world go round. It's you, it's you, it's you that makes the love go round. It's you, it's you, it's you that makes the love go round. It's you, it's you, it's you that makes the love go round. It's you that makes the love go round. You pass it on, God's love is free for everyone. So pass it on, God's love is free for everyone. So pass it on, God's love is free for everyone. God's love is free for everyone.
வண்ண வண்ண பூக்களை பாரு, விதவிதமாக பூத்திருக்கும் அந்த மனம் வீசும் பூக்களை பாரு. அவை இன்று மலர்ந்து நாளை வாடிப்போம். நிலையானது மனமானது, நிலையானது மனமானது. அது என்னப்போ இயேசுவின் அன்போ, அது என்னப்போ இயேசுவின் அன்போ. இருக்கீங்க எல்லாரும்? நல்லா சாப்பிட்டீங்களா? எல்லாரும் 5 இட்லி சாப்பிட்டீங்களா? 10? சரி. யாருக்கெல்லாம் புது பாட்டு வேணும்? எல்லாருக்கும் வேணுமா? அப்போ பேக்குள்ள நோட்டு பென் எல்லாம் உள்ள வச்சுட்டு பாட்டு புக்கு மட்டும் எடுங்க. புது பாட்டு யாருக்கெல்லாம் வேணும்? வேண்டாமா? யாருக்கும் வேணுமா வேண்டாமா? ஆட்டுக்குட்டி யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? நம்ம எல்லாரும் சின்ன ஆட்டுக்குட்டியாக மாறுவோமா? நேற்று நம்ம எதில் போனோம்? படகுல போனோம்ல. இன்னைக்கு ஆட்டுக்குட்டி. சரியா? நம்ம சரி, எல்லா ஆட்டுக்குட்டியும் கவனிங்க. 8வது பாட்டு எடுத்துக்கோங்க. பாட்டு புக்கு இருக்கா எல்லார்கிட்டையும்? சரி, 8வது பாட்டு. இங்கே யார்கிட்டையும் பாட்டு புக்கு இல்லையா? பாட்டு புக்கு வெளியே எடுங்க. 8வது பாட்டு எடுத்துக்கோங்க. சரி, இங்க கவனிங்க. சரியா? பாட்டு தாள பாருங்க எல்லாரும். 1 2 3 ஸ்டார்ட். சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி மே மே, துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி மே மே. சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி, துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி, எங்கே நீயும் சென்று விட்டாயோ? கண் தெரியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன், நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே. நாம் பாவிகளாயிருக்கும் போது தேவன் அன்பினால் தம் ஒரே மைந்தனை சுவையே நமக்களித்தாரே. நாம் பாவிகளாயிருக்கும் போது தேவன் அன்பினால் தம் ஒரே மைந்தனை சுவையே நமக்களித்தாரே. சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி, துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி, எங்கே நீயும் சென்று விட்டாயோ? கண் தெரியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன், நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே. அதுல 2வது ஸ்டான்ஸால கண் தெரியும் காட்சியாலேன்னு இருக்கா? அது காட்சியிலே மாத்திக்கோங்க. சரியா? காட்சியாலே கிடையாது, காட்சியிலே. எழுதிக்கோங்க. அப்புறம் நாம் பாவிகளாய் இருக்கும்போது தேவ அன்பினால், அத தேவன் அன்பினால். சரியா? தேவன் ஒரு இன் சேர்த்துக்கோங்க. மாத்தியாச்சா? இன்னொரு டைம் பாடுறோம், கவனிங்க. சரியா? சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி மே மே, துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி மே மே. சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி, துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி, எங்கே நீயும் சென்று விட்டாயோ? கண் தெரியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன், நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே. நாம் பாவிகளாயிருக்கும் போது தேவன் அன்பினால் தம் ஒரே மைந்தனை சுவையே நமக்களித்தாரே. நாம் பாவிகளாயிருக்கும் போது தேவன் அன்பினால் தம் ஒரே மைந்தனை சுவையே நமக்களித்தாரே. சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி, துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி, எங்கே நீயும் சென்று விட்டாயோ? கண் தெரியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன், நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஸ்டார்ட் பண்றோம், என் கூட சேர்ந்து பாடுங்க. சரியா? சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி மே
துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி மே மே. சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி எங்கே நீயும் சென்று விட்டாயோ. கண் தெரியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன், நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே. நாம் பாவிகளாய் இருக்கும் போது தேவன் அன்பினால் தம்மோரே மைந்தனை சுவையே நமக்களித்தாரே. நாம் பாவிகளாய் இருக்கும் போது தேவன் அன்பினால் தம்மோரே மைந்தனை சுவையே நமக்களித்தாரே. சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி எங்கே நீயும் சென்று விட்டாயோ. கண்டறியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன், நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே. சரி, இப்போ நீங்க மட்டும் பாடுங்க. சரியா, நாங்க ஸ்டார்ட் பண்ணி விடுறோம். ரெடி, ஸ்டார்ட். சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி நாம் பாவிகளாய் இருக்கும் போது தேவன் அன்பினால் தம்மொரே மைந்தனை சுவையே நமக்களித்தாரே. சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி சூப்பரா பாடிட்டீங்க. விபிஸ் கிளப் பண்ணிடலாமா? அந்த ஃபஸ்ட் டைம் பாடும்போது நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே அதை பாடிட்டு உடனே நாம் பாவிகளாக இருக்கும்போது அதை ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? ஆக்ஷன் பார்ப்போம். சரியா? சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி, சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி எங்கே நீயும் சென்று விட்டாயோ. தெரியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன், நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே. சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி எங்கே நீயும் சென்று விட்டாயோ. தெரியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன், நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே. நாம் பாவியாக இருக்கும் போது தேவ அன்பினால் தம்மொரே மைந்தன் இயேசுவை நமக்களித்தாரே. நாம் பாவியாக இருக்கும் போது தேவ அன்பினால் தம்மொரே மைந்தன் இயேசுவை நமக்களித்தாரே. சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி எங்கே நீயும் சென்று விட்டாயோ. தெரியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன், நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே. சின்ன ஆட்டுக்குட்டி துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி, சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி எங்கே நீயும் சென்று விட்டாயோ. தெரியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன், நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே. சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி எங்கே நீயும் சென்று விட்டாயோ. தெரியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன், நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே. நாம் பாவியாக இருக்கும் போது தேவ அன்பினால்
தம் ஒரே மைந்தன் இயேசுவை நமக்கு அளித்தாரே. நாம் பாவியாக இருக்கும்போது தேவ அன்பினார் தம் ஒரே மைந்தன் இயேசுவை நமக்கு அளித்தாரே. சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி, துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி, எங்கே நீயும் சென்று விட்டாயோ? கண்டறியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன், நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே. தொடர்கதில்லை. சரி, ஒரு சின்ன கேம் பார்க்கலாமா? பார்க்கலாமா? நான் வந்து கிளாப் 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 அப்படி சொல்லுவேன், நீங்கள் கிளாப் பண்ணணும். ஜம்ப் பண்ண என்ன செய்யணும்? டான்ஸ் பண்ணணும்னா ஓகேவா? பண்ணலாமா? சரிகம அதே மறந்து போச்சு. பதனிசா பதனிசா சரிகம பதனிசா ச ரி ஒன்று ஒன்றா எழும்பணும். ச ரி கம பதனிசா பதனிசா சரிகம. ஓகே, அவுட் ஆனா தன்னால் உட்காந்துக்கணும். ஏட்டி நீங்களாம் பாட்டியாட்டி உட்காந்துட்டு இருக்காளுங்க. சரி, கிளாப் கிளாப் கிளாப், ஜம்ப் ஜம்ப் ஜம்ப், டான்சிங் டான்சிங் டான்சிங், கிளாப் கிளாப் கிளாப், ஜம்ப் ஜம்ப் ஜம்ப், டான்சிங் டான்சிங் டான்சிங், கிளாப் கிளாப் கிளாப். குதிச்சவங்களாம் உட்காருங்க. குதிச்சவங்களாம் மனசாட்சியை தொட்டுட்டு உட்காந்துருங்க. ஓகே, டான்சிங் டான்சிங் டான்சிங், ஜம்பிங் ஜம்ப் 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 ஜம்ப், டான்ஸ் டான்ஸ் டான்ஸ். சரி, வெரி குட். பதனிசா உஷாராக தான் இருக்கீங்க, நல்ல பிள்ளைங்க. புது பாட்டு யாருக்கெல்லாம் வேணும்? என்னதுமா? ஆமை பார்த்துருக்கீங்களா? எங்க இருக்கும்? கடல், ஜூ, அப்படிதானே? இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு ஆமை வந்திருக்கு. யாராவது பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? எங்க? பாடல் எண் 9 இருக்கு, பாருங்க. சரி, 9வது பாட்டு பாடலாமா? பாட்டு பாடலாமா? நாங்க பாடுறோம், நீங்க கவனிங்க. ஆமையாமை பொறாமை இல்லை, அன்பிற்கு பொறாமை இல்லை. ஆமையாமை பொறாமை இல்லை, அன்பிற்கு பொறாமை இல்லை. பிறர் உயர்ந்திட விரும்பும் அவர் வெற்றியில் மகிழும், போட்டி போட்டு சண்டையிட்டு முன்னே செல்லாதே. ஹே ஹே, பிறர் உயர்ந்திட விரும்பும் அவர் வெற்றியில் மகிழும், போட்டி போட்டு சண்டையிட்டு முன்னே செல்லாதே. ஆமையாமை பொறாமை இல்லை, நன்மை நல்ல நன்மை உண்டாமே. தேவ அன்பால் உள்ளம் நிறைந்தால் நன்மை நல்ல நன்மை உண்டாமே. தேவ அன்பால் உள்ளம் நிறைந்தால் மேன்மையோ உயர்வோ தேவனை தருவார், போட்டியினால் பொறாமையால் நன்மை கிட்டாதே. ஹே ஹே, மேன்மையோ உயர்வோ தேவனை தருவார், போட்டியினால் பொறாமையால் நன்மை கிட்டாதே. ஆமையாமை பொறாமை இல்லை. பாட்டு பிடிச்சிருக்கா? நல்லா இருந்ததா? எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? அந்த எல்லாம் 2 டைம்ஸ் பாடிக்கோங்க, சரியா? ஆமையாமை பொறாமை இல்லை, அன்பிற்கு பொறாமை இல்லை 2 டைம் பாடணும். அதுக்கப்புறம் இருக்கிறதையும் 2 டைம் பாடணும். அந்த போட்டி போட்டு சண்டையிட்டு முன்னே செல்லாதே, அதுக்கு அடுத்தால ஒரு ஹே ஹே சேர்த்துக்கோங்க, சரியா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் அடுத்த இதுலையும். எங்க கூட சேர்ந்து பாடுங்க, சரியா? ரெடி, ஸ்டார்ட்.
ஆமையாமை பொறாமை இல்லை, அன்பிற்கு பொறாமை இல்லை. ஆமையாமை பொறாமை இல்லை, அன்பிற்கு பொறாமை இல்லை. பிறர் உயர்ந்திட விரும்பும் அவர் வெற்றியில் மகிழும், போட்டி போட்டு சண்டையிட்டு முன்னே செல்லாதே. ஹே ஹே, பிறர் உயர்ந்திட விரும்பும் அவர் வெற்றியில் மகிழும், போட்டி போட்டு சண்டையிட்டு முன்னே செல்லாதே. ஆமையாமை பொறாமை இல்லை, நன்மை நல்ல நன்மை உண்டாமே. தேவ அன்பால் உள்ளம் நிறைந்தால் நன்மை நல்ல நன்மை உண்டாமே. தேவ அன்பால் உள்ளம் நிறைந்தால் மேன்மையோ உயர்வோ தேவனை தருவார், போட்டியினால் பொறாமையால் நன்மை கிட்டாதே. ஹே ஹே, மேன்மையோ உயர்வோ தேவனை தருவார், போட்டியினால் பொறாமையால் நன்மை கிட்டாதே. ஆமையாமை பொறாமை இல்லை. எல்லாரும் வாயை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டீங்களா? யாருமே பாட்டு பாடலை. எல்லாரும் சவுண்டா பாடணும் சரியா? சத்தமாக பாடணும் சரியா? இப்போ போட்டி, தம்பிமார் சத்தமாக பாடுறாங்களா இல்லை தங்கச்சிமார் சத்தமாக பாடுறாங்களான்னு போட்டி சரியா? டீச்சர்ஸ் தான் சொல்லுவாங்க. ரெடி ஸ்டார்ட். ஆமையாமை பொறாமை இல்லை, இப்ப சத்தம் தான் வருது, ராகம் வர மாட்டேங்கி. ஏதோ வசனம் வாசிச்ச மாதிரி இருக்கு. கூட்டத்தோட கோவிந்தா போட்டுட்டு இருக்காங்க. ராகமா பாடுங்க. இங்க ஏன் பாடல? இதுல இருந்து தம்பிமார் கவனிக்கவே இல்லைன்னு தெரியுது. நாங்கள் லாஸ்ட்ல அன்பிற்கு பொறாமை இல்லைன்னு பாடவே இல்லையே. ஆமை பொறாமை இல்லையோட முடிச்சாச்சு. சவுண்டு தான் இருந்து ராகமே இல்லை. சரி எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் சரியா? இருக்கா? ஆமை பொறாமை இல்லை, அன்பிற்கு பொறாமை இல்லை. ஆமை பொறாமை இல்லை, அன்பிற்கு பொறாமை இல்லை. பிறர் உயர்ந்திட விரும்பும் அவர் வெற்றியில் மகிழும், போட்டி போட்டு சண்டையிட்டு முன்னே செல்லாதே. ஹே ஹே, பிறர் உயர்ந்திட விரும்பும் அவர் வெற்றியில் மகிழும், போட்டி போட்டு சண்டையிட்டு முன்னே செல்லாதே. ஆமை பொறாமை இல்லை, நன்மை நல்ல நன்மை உண்டாமே. தேவ அன்பால் உள்ளம் நிறைந்தால் நன்மை நல்ல நன்மை உண்டாமே. தேவ அன்பால் உள்ளம் நிறைந்தால் மேன்மையோ உயர்வோ தேவனை தருவார், போட்டியினால் பொறாமையால் நன்மை கிட்டாதே. ஹே ஹே, மேன்மையோ உயர்வோ தேவனை தருவார், போட்டியினால் பொறாமையால் நன்மை கிட்டாதே. ஆமை பொறாமை இல்லை. சரி இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி விடுறோம், நீங்கள் மட்டும் பாடுங்க சரியா? ரெடி ஸ்டார்ட். ஆமை பொறாமை இல்லை,
இன்னைக்கு எத்தனாவது நாள்? இன்னைக்குள்ள தலைப்பு வசனம் பார்க்கலாமா? இன்னைக்குள்ள தலைப்பு என்னது? அன்பு மன்னிக்கும். எல்லாரும் தலைப்பும் இருப்பிடமும் எழுதி கொடுங்க. அன்பு மன்னிக்கும். எபேசியர் 4 அதிகாரம் 32 நோட்டில் எழுதிட்டு நோட்டை உள்ள வைங்கம்மா. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இப்போ நான் சொல்ல சொல்ல பின்னாடி சொல்லணும். நோட்டை எல்லாரும் உள்ள வைங்க. நோட்டை உள்ள வைங்க, அப்புறமா எழுதிக்கலாம். இங்கே தான் போடுவோம். அன்பு மன்னிக்கும். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4 அதிகாரம் 32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4 அதிகாரம் 32 யாராவது சொல்றீங்களா? வராத பிள்ளைங்க வாங்க. அன்பு மன்னிக்கும். ஒருவருக்கு ஒருவர் தயவாகவும் மன உருக்கமாகவும் இருந்து கிறிஸ்து தேவனுக்குள் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32 பாய்ஸ்ல வராத ஒரு பையன் வாங்க. இன்னும் ஒரு தடவை காட்டட்டுமா வசனத்தை? வாங்கம்மா யாராவது. அன்பு மன்னிக்கும். ஒருவருக்கொருவர் தயவாகவும் மனது உருக்கமாக இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32 காலையில சொன்ன பாப்பா முன்னாடி வா. எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணுங்க. எல்லாரும் மொத்தமா எல்லா வசனமும் படிச்சுட்டு வாங்க, சரியா? நாளைக்கு தம்பிக்கும் எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணுங்க. இன்னைக்கு தலைப்பு என்னது? அன்பு மன்னிக்கும். அப்படிதானே? மன்னிக்கிறதுனா என்னது? மன்னிக்கிறதுனா என்னதுமா? என்னது? ஒருத்தங்க தப்பு செஞ்சா மன்னிக்கணுமா? என்ன தப்பு செஞ்சா? நமக்கு விரோதமாக ஏதாவது தப்பு செஞ்சால் நம்ம மன்னிக்கணும், அப்படி தானே? நம்மளை யாராவது திட்டினாலோ இல்லைன்னா நம்மளை யாராவது ஏதாவது பேசிட்டாலோ நம்ம அவங்கள மன்னிக்கிறது தான் மன்னிப்பு, அப்படி தானே? சரி, எப்படி மன்னிக்கணும்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க? ஒருவருக்கொருவர் தான் மன்னிக்கணும். எப்படி மன்னிக்கணும்? கிறிஸ்துவுக்குள். இன்னைக்கு வசனமே அதான், அப்படி தானே? தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு, அப்படி தானே? மன்னிக்கிறது கஷ்டமா ஈஸியா? ரொம்ப ஈஸியா? அப்படி அப்போ நீங்கள் யாருமே யார் கூடயுமே சண்டையே போடலை, அப்படி தானே? எல்லாருக்கிட்டையுமே பேசிகிட்டு இருக்கீங்க.
அப்படியா? அப்படியா இல்லையா? சொல்லு. மன்னிக்கிறது ஈஸியாக கஷ்டமா? கொஞ்சம் கஷ்டமா? சரி, மன்னிக்கிறதை ஈஸியாக ஆக்கணும்னா நமக்கு ஒன்று வேணும். அது என்னது? என்னதுமா? அன்பு. அப்படி தானே? அன்பு நமக்குள்ளே இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? எல்லாரையுமே ஈஸியாக மன்னிக்கலாம், நேசிக்கலாம். அப்படி தானே? நம்ம ஒரு ஜெபம் சொல்லுவோம். அப்படி தானே? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அந்த ஜெபத்தை சொல்லுவோம். அதில் ஒரு வார்த்தை சொல்லுவோம். என்னது? எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் அப்படின்னு நம்ம ஏசப்பாட்ட கேட்கோமா? யோசிச்சு பாருங்க. நம்ம நமக்கு விரோதமாக குற்றம் செஞ்சவங்களுக்கு மன்னிக்கோமா? எப்படியும் ஒரு நாள் 2 நாள் பேச மாட்டோம், எப்படியாவது தான் பேசுவோம். ரொம்ப கஷ்டம். அப்படி தானே? நம்ம மன்னிச்சாதான் ஏசப்பாவும் நமக்கு மன்னிப்பாங்க. அப்படி தானே? ஏசப்பா எப்படி எல்லாருக்கிட்டேயும் அன்பாக இருந்து நம்மளை மன்னிச்சாங்களோ அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் மன்னிக்கணும். அன்பு நமக்குள்ளே வரணும்னு நம்ம என்ன பண்ணணும்? டெய்லி ப்ரேயர் பண்ணணும். சரியா? சரி, இப்போ பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? பைபிள் ஸ்டோரி சொல்கிறதுக்காக நமக்கு கிருபாக்கா வராங்க. எல்லாரும் விபிஸ் கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணலாமா? விபிஎஸ் இன்னைக்கு எத்தனாவது நாள்? 4வது நாள் விபிஎஸ். அப்படி தானே? இன்னைக்குள்ள தலைப்பு என்னது? அன்பு மன்னிக்கும். சரியா? இப்போ பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? அன்பு மன்னிக்கிறோங்கிற தலைப்பை வச்சு. ஓகே, ஆர் யூ ரெடி? ஓ எஸ் எஸ் ஜீசஸ். செய்யுங்க எல்லாரும். ஆர் யூ ரெடி? ஓ எஸ் எஸ் ஜீசஸ். ஓகேயா? ஏய், அண்ணா போகிறான், அவன் தான் பிடி பிடி அப்படின்னு சொல்லிட்டு 2 அண்ணன் என்ன பண்ணாங்க? அந்த அண்ணனை பிடிச்சிட்டு வந்தாங்க. எதுக்கு? அந்த அண்ணன் வேலைக்கு வரவே இல்லை. ஏய் வா, நீ எதுக்கு வேலைக்கு வரல? ரொம்ப நாளா உன்னைய நம்ம ஐயா தாட்டிகிட்டே இருக்காரு, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணனை பிடிச்சி கொண்டு போனாங்க. அங்கே கொண்டு போனால் அந்த அண்ணன் எதுக்கு தெரியுமா வேலைக்கு போகல? அங்கே முதலாளிகிட்ட அந்த அண்ணன் நிறைய கடன் வாங்கியிருந்தான். கடன் அந்த அண்ணனால் கொடுக்க முடியல. போனால் முதலாளி நம்மக்கிட்ட கடனை கேட்பாரு, நம்ம என்ன பதில் சொல்ல அப்படின்னு பயந்தே அந்த அண்ணன் வேலைக்கு போகாமல் இருந்தான். அப்போ முதலாளிக்கிட்ட போய் அப்படி பாம்போல நிற்பான், இப்படி நிற்பான். அப்போ முதலாளி சொல்லுவார், டேய் என்னடா இவ்வளோ நாளா நீ வேலைக்கே வரலையே அப்படி சொல்லிட்டு கேட்பாரு. அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். அப்போது என்ன ஒருத்தன் சொல்லுவான், ஐயா இவன் நமக்கு நிறையா பணம் தரணும், அவன் இன்னும் அந்த பணத்தெல்லாம் நமக்கு என்ன தரலை, அதனால தான் இவன் வேலைக்கு வராமல் வேறு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கான் அப்படி சொல்லுவாங்க. அப்போ முதலாளி சொல்வார், இவன் எவ்வளோ பணம் நமக்கு தரணும் அப்படி சொல்லிட்டு கேட்கச்சில பணம் கொடுத்தா கணக்கெலாம் எழுதி வைப்பாங்களா ஒரு நோட்டு, அந்த நோட்டை எடுத்து பார்ப்பாங்க. அந்த நோட்டை எடுத்து பார்க்கமிச்சில அந்த அண்ணன் எவ்வளோ பணம் கொடுக்கணும்? 10,000 தாளந்து. எவ்வளவு? 10,000 தாளந்து பணம் கொடுக்கணும். அப்போ அந்த முதலாளி சொல்வார், நீ வேலைக்கும் வரலை, என்னை பார்த்து எதுவுமே சொல்லலை, அதனால் இந்த பணத்தை நீ என்ன பண்ணு, உடனடியாக திருப்பித்தா அப்படி சொல்லிட்டு கேட்பாரு. அப்போ அவன் சொல்லுவான், ஐயா எனக்கு சரியான வேலை இல்லை, தயவு செஞ்சு கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க, நான் எப்படியாச்சும் உங்கள் கடனை என்ன பண்ணுறேன், அடைச்சிடுறேன் அப்படி சொல்லுவான். அப்போ அவர் சொல்லுவார், நீ இந்த பணம் வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? 2 வருஷம் ஆச்சு, நீ இன்னும் கொடுக்கவே இல்லை, நீ எப்படியாச்சும் எனக்கு இந்த பணத்தை நீ தரணும், இன்றைக்கி இந்த பணத்தை வச்சுட்டு தான் நீ என்ன பண்ணணும், வெளியே போகணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேசுவார். அவன் சொல்லுவான், இல்லை ஐயா என்னை மன்னிச்சுக்கோங்க, எப்படியாச்சும் நான் தந்துடுறேன் அப்படி. அப்போ அவர் சொல்வார், உன்ட்ட ஆடு மாடெல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் விற்று கொடு அப்படி சொல்வார். அவன் சொல்லுவான், அந்த ஆடு மாடை வச்சு தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், அதில் வர பால் அதெல்லாம் வச்சு தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கள் பழப்பை நடத்திட்டு இருக்கோம் ஐயா, அதெல்லாம் தர முடியாது அப்படி சொல்லுவார். உன் நிலத்தை இல்லை உன் மனைவி பிள்ளைகளையாவது விற்று இந்த கடனை நீ எனக்கு என்ன பண்ணு, இன்னைக்கு அடைச்சி தீரணும் அப்படி சொல்லுவான். அவன் என்ன பண்ணுவான், உடனே அவர் காலில் விழுந்துருவான். டேய் பாரு என்ன பண்ணுவான், அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பான், தயவு செஞ்சு என்னைய மன்னிச்சுக்கோங்க, எப்படியாச்சும் நான் உங்கள் கடனை திரும்ப தந்துறேன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பான். காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட உடனே அந்த முதலாளிக்கு என்ன ஆயிரும், மனசு இறங்கிரும். ஐயோ நம்ம இவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டானே, இவனை நம்ம என்ன பண்ணிடுவோம், மன்னிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி போடா இவ்வளோ கஷ்டப்படுறா, நீ என் மேலே இருக்கிற அன்பால் என் காலில் விழுந்து கூட என்ன பண்ணிட்டா, மன்னிப்பு கேட்டுட்டா, அதனால இந்த பணத்தை நீ எனக்கு என்ன பண்ணண்டா, தரண்டா, மன்னிச்சு போ, நீ சந்தோஷமா இரு, இனிமையாச்சும் யாருக்கிட்ட என்ன பண்ணாத, கடன் வாங்காத, சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அனுப்பி விட்டுருவார். இந்த அண்ணனுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும், சந்தோஷமா இருக்குமா கவலையாக இருக்குமா? வட்டி வேண்டான்னு சொல்லியாச்சு, பணமே வேண்டான்னு சொல்லியாச்சு, ரொம்ப சந்தோஷமா இந்த அண்ணன் என்ன பண்ணுவான், ஜாலியாக பாட்டு படிச்சுட்டு
ஹாப்பியாக வருவான். வரச்சில் எதிர்த்தாப்புல ஒரு அண்ணன் வருவான். அந்த அண்ணனை பார்த்தோன்னே எனக்கு முகம் மாறிடும். இப்படி கோபமாக பார்ப்பான். ஹை வா, எவ்வளோ நாள் ஆச்சுடா நீ என்கிட்ட பணம் வாங்கி? யாரு? ஃப்ரெண்டு, சரியா? இந்த அன்னை கூடவே வேலை பார்க்குற ஃப்ரெண்டு இந்த அன்னைக்கிட்ட ஒரு 100 ரூபாய் கடன் வாங்கியிருப்பான். எவ்வளவு? 100 ரூபாய், சரியா? இந்த அண்ணனுக்கு கோபம் வரும். எவ்வளோ நாள் ஆச்சுடா நீ என்கிட்ட 100 ரூபாய் வாங்கி தந்தியாடா, தாடா என் பணத்தை அப்படி சொல்லிட்டு கோபமா அந்த அண்ணன்ட்ட அந்த பணத்தை கேட்பான். அப்போ அவன் சொல்லுவான், டே நான் ஃப்ரெண்டு தானேடா, மன்னிச்சுக்கோ, அடுத்த மாதம் சம்பளம் வரும்ல, கண்டிப்பாக நான் உனக்கு தந்துடுறேன் அப்படி சொல்லுவான். இல்லை எனக்கு இப்போமே என் பணத்தை வேணும், நீ அந்த பணத்தை தரலன்னு சொன்னால் வா எங்கள் வீட்டுக்கு வா, என் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பாருன்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் என்ன பண்ணுவான், அடிமையாக கூப்பிட்டு போய் அவங்ககிட்டே வச்சுப்பான். இதை வேறு ஆட்கள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்களெலாம் போய் அந்த எஜமான்ட்ட சொல்லுவாங்க, இந்த வேலைக்காரன் நீங்கள் இவ்வளோ மன்னிச்சிங்க, ஆனால் அவன் ஒரு 100 ரூபாய் அவன் ஃப்ரெண்டுக்கு மன்னிக்காமல் என்ன பண்ணான், அவனை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டான் அப்படி சொன்ன உடனே அவனை பிடிச்சி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஜமானன் என்ன பண்ணுவார், அந்த ஃபஸ்ட்டு ஒருத்தனுக்கு மன்னிச்சார்ல அந்த வேலைக்காரனை கூட்டிகிட்டு வர சொல்லுவாங்க. கூட்டிகிட்டு வந்தோடனே அவன் வந்து நிற்பான். அப்போ அவரு கோபமாக பேசுவார், ஏய் இந்த பாருடா, நான் உனக்கு எவ்வளோ ரூபாய் மன்னிச்சேன்? எவ்வளோ ரூபாய் மன்னிப்பாங்க ஃபஸ்ட்டு? 10,000 தாளந்து மன்னிச்சேன். ஆனால் நீ ஒரு 100 ரூபாயை கூட அவன் ஃப்ரெண்டுக்கு மன்னிக்கிறதுக்கு உனக்கு மனசு இல்லை. அதனால் நீ என்ன பண்ணணும், கண்டிப்பாக அந்த 10,000 நீ எனக்கு தந்து தான் ஆகணும், நான் உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சு என்ன பண்ணுவாங்க, அடிமையாக அங்கே வச்சுப்பாங்க. சரியா? அந்த அண்ணன் பண்ணது சரியானதா தப்பானதா? தப்பு, அப்படி தானே? அந்த அண்ணன் 10,000 தாளந்து மன்னிக்கப்பட்டான். ஆனால் அவனால் ஒரு 100 ரூபாயை கூட என்ன பண்ணலை, விட்டு கொடுக்கறதுக்கு மனசு வரலை. அன்பு மன்னிக்கும், சரியா? அந்த அண்ணனுக்கு பிறரிடத்தில் என்னது அன்பு காட்ட முடியலை. என்ன பேர், நாமளும் என்ன பண்ணணும், அடுத்தவங்கக்கிட்ட அன்பாக இருக்கணும், மன்னிக்கவும் செய்யணும். சரியா? ஏசப்பா கிட்ட பேதுரு கேட்பாங்க, நான் என் சகோதரனை 7 தடவை மன்னிச்சா போதுமா அப்படி கேட்பாங்க. அப்போ ஏசப்பா சொல்லுவாங்க, இல்லை 7 தடவை இல்லை, 70 தடவை மன்னிக்கணும். சரியா? எவ்வளோத்துக்கு எவ்வளோ அதிகமாக அடுத்தவங்கள நம்ம என்ன பண்ணணும், மன்னிக்கணும். சரியா? இப்போ குட்டி பிள்ளைங்களா இங்கே பாரு, இந்த சைடில் இருக்க பையன்லாம் பாரு, ஃபஸ்ட் அந்த அண்ணனுக்கு எவ்வளோ தாழ்ந்த மன்னிச்சாங்க ஏசப்பா? 10,000. வா டேவிட் வா. அந்த அண்ணே ரெண்டாவது ஜாலியாக போவோம், அப்படி தானே? ஓகே பாய் யூக்கர். ரெண்டாவது அந்த அண்ணனோட ஃப்ரெண்டு அந்த அண்ணன்கிட்ட எவ்வளோ ரூபாய் கடன் வாங்கியிருப்பான்? 100 வெள்ளிக்காசு. சரியா? ஓகே, நம்மளும் மன்னிக்கிற குணத்தை வளர்த்துக்கணும். சரியா? எல்லாரும் டீச்சருக்கு ஒரு விபிஎஸ் கிளப் பண்ணுங்க. அழகாக ஸ்டோரி சொன்னாங்க. சரி, இப்போ ஒரு சின்ன கேம், 2 பேரை எல்லோரும் வச்சுக்கலாமா? நான் பண்ணுவேன், அதுக்கப்புறமா நம்ம சேர்ந்து பண்ணிக்கலாம். கவனிங்க, ஃபஸ்ட் இங்கே பாருங்கள். லம் சம் சம், லம் சம் சம், குலி குலி குலி, லம் சம் சம், கோயா கோயா, குலி குலி குலி, லம் சம் சம். நல்லா இருக்கா? பண்ணலாமா? 2 பேர். சரி, 2 பேர் பிடிச்சிக்கோங்க. 2 பேராக பக்கத்தில். ரெடியா? எழுமாண்டா, உட்கார்ந்து தான் நாங்கள் உட்கார்ந்துருந்தா பண்ணுறோம். ரெடி ஸ்டார்ட். லம் சம் சம், லம் சம் சம். சொல்லுங்க. லம் சம் சம், லம் சம் சம், குலி குலி குலி, லம் சம் சம், கோயா கோயா, குலி குலி குலி, லம் சம் சம். நீங்களும் சொல்லணும், அந்த வார்த்தையை நீங்களே சொல்லணும். திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்க. லம் சம் சம், லம் சம் சம், குலி குலி குலி, லம் சம் சம், கோயா கோயா, குலி குலி குலி, லம் சம் சம். சரி, இனிமேல் அப்படி உட்காருங்க. நேராக கேம் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன, நல்ல பிள்ளையாக உட்காந்து இப்போ அக்கா லான்சி அக்கா அழகாக ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறாங்க. கேட்கலாமா? எல்லாரும் மெதுவாக அமைதியாக ப்ரேயர் பண்ணுங்க, வெளியே சவுண்டு கேட்டுறக்கூடாது. சரியா? அப்படின்னு ஒரு ஐயா ஹாலந்து அப்படிங்கிற தேசத்தில் சொல்லி ஒரு கூட்டம் நடத்துனாங்க, ரொம்ப ரகசியமாக ஒரு வீட்டில் வச்சு. ஏன்னா வெளியே சவுண்டு கேட்கக்கூடாது. அமைதியா, என்ன அமைதியா? சரியா? வெளியே சவுண்டு கேட்கக்கூடாதுல.
எல்லாரும் அமைதியாக அப்படியே கவனிச்சிட்டு இருந்தாங்க. உங்களை மாதிரியே அங்கே இருந்த எல்லாரும் கவனிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஐயா பேர் என்ன தெரியுமா? ஹட்சின்சன். ஹட்சின்சன் அவங்க தான் அந்த இடத்துல ஒரு கூட்டம் நடத்தினாங்க. நடத்திட்டு இருக்கும்போது வெளியே இருந்து ஒரே சவுண்டு, ஹே சவுண்ட் போடாதீங்க, யார் இது உள்ள ப்ரேயர் நடத்திட்டு இருக்குது, எல்லாரும் வெளியே போங்க வெளியே போங்க அப்படின்ட்டு வெளியே இருந்து நிறைய பேர் வந்து டமால் டமால்னு எல்லாரையும் போட்டு அடித்தாங்க. அடித்து இருந்த பெஞ்ச் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடுங்க, இந்த மைக்கு கேமரா எல்லாத்தையும் வெளியே தூக்கி போடுங்க, இங்கே எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு அங்கே நடந்த ப்ரேயர் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அங்கே இருந்த எல்லாரும் அழுதுகிட்டே வெளியே ஓடிட்டாங்க. இனிமேல் நாங்கள் இங்கே வரமாட்டோம், ஏன்னா இங்கே ரொம்ப பிரச்சனை நடக்குது அப்படின்ட்டு. அந்த ஹாலந்து தேசத்தில் வேறு யாரும் அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ண வரவே இல்லை. நம்ம நிறைய ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணுவோமா? அதே மாதிரி அந்த ஹாலந்து தேசத்தில் அவங்க ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தது ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் இந்த அமெரிக்க தேசத்துல இருந்து தான் இந்த ஐயா வந்திருப்பாங்க. சரியா? அதனால் இனிமேல் இந்த மக்களுக்கு நம்ம ரொம்ப தொந்தரவு கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு அந்த ஐயா வந்து அவங்க பிள்ளைகள் 2 பிள்ளைங்க பேர் என்ன தெரியுமா? ஜானி மெர்சி. சொல்லுங்க, ஜானி மெர்சி. லாஸ்ட்டு கொஸ்டின் கேட்பேன், சரியா? நல்லா கவனிக்கணும். சாக்லேட் யாருக்கெல்லாம் வேணும்? அப்போ எல்லாரும் கவனிங்க. இப்போ என்ன சொன்னாக்கா? 2 பிள்ளைகளையும் கூட்டிட்டு அவங்க கூட நிறைய பேர் ஃபாரின்ல இருந்து ஊழியத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு அவங்க எங்கேருந்து வந்தாங்களோ அந்த தேசத்துக்கே நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு இப்போ கிளம்பிட்டாங்க. அந்த காலத்தில் கிளம்பி எதில் போவாங்க? ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணுன்னா ஏரோப்ளேன் உண்டா? கப்பல். அந்த கப்பலில் தான் போவாங்க. சரியா? இந்த கப்பலில் தான் போனாங்க. எந்த கப்பலில் போனாங்க பார்த்துட்டீங்களா? ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா? அந்த அமெரிக்கா தேசத்துக்கு ஹாலந்துலேருந்து போகிறதுக்கு 2 மாதம் ஆகும். எத்தனை மாதம்? இந்த மே ஜூன் முடிஞ்சாதான் நம்ம போய் அங்கே சேர முடியும். சரியா? எல்லாரும் கப்பலில் ஏறிக்கோங்க. நம்ம இப்போ போக போகிறோம் அமெரிக்காவுக்கு. கப்பல் போய்கிட்டே இருக்கு, மெதுவாக போயிட்டே இருக்கு. ரொம்ப அலை, சுனாமி மாதிரிலாம் வருது. எல்லாவற்றையும் தாண்டி கப்பல் போய்கிட்டே இருக்கு. நிறைய அலை வரும், அப்படி தானே கடலில்? யாரெல்லாம் கடலுக்கு போயிருக்கீங்க? எல்லாரும் போயிருக்கீங்களா? அந்த கடலில் போகும்போது அலையாக வருது. மறுபடி உங்களுக்கு சாப்பாடும் கரெக்டாக கொண்டு போகிறாங்க. ஏன்னா அங்கே கப்பலில் சாப்பாடு வேணும், அப்படி தானே? எல்லாம் பெரிய பெரிய மூட்டையில் கெட்டி சாப்பாடு கொண்டு போயாச்சு. அங்கே போனால் தென் அமெரிக்கா தேசத்தில் அக்கா நேற்று ஒரு கதை சொன்னேன், யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? செவ்விந்தியர்கள் வாழ்வாங்க, அப்படி தானே? அந்த இடத்துக்கு ஊழியம் செய்யலாம் அப்படின்ட்டு அவங்க மறுபடியும் தென் அமெரிக்காவுக்கு போகிறாங்க. தென் அமெரிக்காவில் போய் இறங்கியாச்சு. இறங்கும் போதே அந்த ஐயா ஹட்சின்சன் ஐயா வந்து சொல்கிறாங்க கூட இருந்தவங்ககிட்ட, நீங்கள் யாரும் இங்கே எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாது, நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? ஊழியத்துக்கு தான் வந்திருக்கோம். ஏசப்பாவை பற்றி சொல்லிட்டு நம்ம அமைதி அங்கேருந்து போயிடலாம், ஏன்னா இங்கே உள்ளவங்கலாம் ரொம்ப மோசமானவங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த ஊரில் வந்து ஒரு வீடு எடுத்து அவங்களே தங்கி இருக்காங்க. தங்கி இருந்து தினமும் ஏசப்பாவை பற்றி அந்த ஐயா சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் ஜானியும் மெர்சியும் உங்களை மாதிரி குட்டி பிள்ளைங்க. சரியா? டெய்லி அவங்க அப்பா எங்கெல்லாம் ப்ரேயர் நடத்த போகிறாங்களோ எல்லா இடத்துக்கும் கூட போய் கவனிப்பாங்க. கவனிச்சுட்டு லாஸ்ட்டு விளையாடுவீங்க, அப்படி தானே? நீங்கள் சாயந்தரம் ஆனால் விளையாட போயிடுவீங்களா? இங்கே விபிஎஸ் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் நீங்கள் உங்கள் விளையாட்டு எல்லாம் பார்க்க போயிடுவீங்க. அதே மாதிரி ஜானியும் மெர்சியும் டெய்லியும் ஈவினிங் ஆனால் விளையாட போயிடுவாங்க. எங்கே தெரியுமா? ஒரு மரத்துக்கு கீழே போய் விளையாடுவாங்க. சரியா? அந்த மரத்தில் நிறைய பழங்கள் இருக்கும். ஜானி மரத்துக்கு மேலே ஏறி இருக்கான் பாருங்க. நம்ம தம்பிமார் மாதிரி மரத்துக்கு மேலே ஏறி இருக்கான், பார்த்தீங்களா? நம்ம தங்கச்சிமார் மாதிரி மெர்சி எங்கே நிற்கா? கீழே நிற்கிறா. அண்ணே பழங்களை பறித்து போடுறான், தங்கச்சி எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போவா. சரியா? இதுவே அவங்களுக்கு டெய்லியும் ஈவினிங் வேலையாக இருந்துச்சு.
ஒரு நாள் இப்படி தான் அவங்க வந்து அப்படி பழத்தை பறித்து பறித்து கொண்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அன்னை வந்து பழத்தை இப்படி பறிக்கான். வாவ், இந்த பழம் அழகாக இருக்குது, கீழே போடலான்னு இப்படி தங்கச்சிகிட்ட போடலான்னு போகிறான். தங்கச்சி பார்த்தா மயக்கம் போட்டு ரத்தமாக அவள் மேலேருந்து போயிட்டுருக்கு. அண்ணா அண்ணான்ட்டு கத்தி அழுதுகிட்டே இருக்கா. என்னாச்சு என்னாச்சின்ட்டு மரத்துலேருந்து ரொம்ப வேகமாக இறங்கி என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்டால் அது பார்த்தா ஒரு அம்பு. இந்த அம்பு யாரோட இதயத்தில் பாஞ்சிச்சு? மெர்சியோட இதயத்தில் பாஞ்சி பின்னாடி வெளியே வந்துட்டு அந்த அம்பு அவன் கையில் உருவிட்டான். அந்த இதயத்தில் சொருவி இருந்த அம்பை டபால்னு உருவி எடுத்துட்டு அழுதுகிட்டே இருக்கான். தங்கச்சி உடம்புல இருந்து என்ன வந்துட்டுருக்கு? ரத்தம் வந்துட்டுருக்கு. நம்மளும் ரத்தத்தை பார்த்தா அழுவோம், அப்படி தானே? ஐயோ தங்கச்சி, அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பாசமான தங்கச்சி உடம்புல இருந்து ரத்தமாக வந்துட்டுருக்கு, அழுதுகிட்டே இருக்கான். அப்படியே தோளில் தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடுறான், ஓடி போகிறான். அவங்க அப்பா, டே தம்பி என்னடா ஆச்சு, பாப்பா தூங்கிட்டாளா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லைப்பா பாருங்க அப்படின்னு போட்டா தங்கச்சி அதுக்குள்ளே இறந்து போயிட்டா. அப்போதான் இந்த அம்பை அந்த கிராமத்தில் உள்ள ஏசப்பாவை அறிஞ்ச கொஞ்சம் பிள்ளைங்கள் நோட் பண்ணி பார்க்காங்க. இது என்ன அம்பு? செவ்விந்தியர்கள் யூஸ் பண்ணுற அம்பு. அப்போ அதில் யாரோ ஒருத்தர் தான் நம்ம தங்கச்சியை குத்தியிருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு அவனுக்கு. ஆனாலும் அவனுக்கு ரொம்ப ரொம்ப கோவம் அந்த செவ்விந்தியர்கள் மேலே. ஆனால் அவங்க அப்பா யார்? ஏசப்பாவை அறிஞ்ச ஒரு அன்புள்ள தகப்பன், அப்படி தானே? நம்ம எல்லாருக்கும் மன்னிக்கணும் அப்படின்ட்டு அந்த செவ்விந்தியர்கள் செஞ்ச தப்பை அவங்க அப்பா மன்னிச்சிட்டாங்க. யாருக்காக மன்னிச்சாங்க? நம்முடைய ஏசப்பாக்காண்டி. ஏசப்பா நம்மளுக்காக அவங்க உயிரையே கொடுத்துருக்காங்க, அப்படி தானே? அப்போ இது வந்து அவங்களுக்கு பெருசு இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு நித்திய ஜீவனுள்ள ஒரு உலகம் இருக்குன்ட்டு யாருக்கு தெரியும்? ஹட்சின்சன் ஐயாவுக்கு தெரியும், சரியா? அதனால் அவர் வந்து கோவமே படலை. ஆனால் ஜானிக்கு அது புரியவே இல்லை, நம்மளுக்கு புரியாது, அப்படி தானே? எப்படி என் தங்கச்சி அவங்க இப்படி கொல்லலாம், நான் இதை மறக்கவே மாட்டேன்னு இந்த அம்பை எடுத்து பத்திரமா சீக்கிரட்டாக அவங்க வீட்டில் வச்சுக்கிட்டான். வச்சுட்டு ஒரு நாள் நான் கண்டிப்பாக பழி வாங்குவேன் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தான். ரொம்ப நாள் அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் அந்த கூட்டம் நடத்துனாங்க அவங்க அப்பா. உங்களே மாதிரி நிறைய பேர் கூட்டத்துக்கு வந்தாங்க. வந்த அவ்வளோ பேர்கிட்டையும் இன்னைக்கு நம்ம படித்த வசனத்தை சொல்லி கொடுத்தாங்க. எபேசியர் 4:32 சொல்லி கொடுத்தாங்க. என்ன வசனம்? ஏசப்பா நம்மளுக்கு மன்னிக்கிறது போல நம்மளும் மற்றவங்களுக்கு மன்னிக்கணும். அந்த வார்த்தை அவனோட உள்ளத்தில் ரொம்பவே தொட்டுட்டு, இந்த வேர்டு எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை. நம்ம அப்போ எல்லாருக்கும் கண்டிப்பாக மன்னிக்கணும், அப்படி தானே? எத்தனையோ பாவங்கள் நம்ம செஞ்சுருக்கோம், நம்ம ஏசப்பா நம்மளுக்கு மன்னிக்காங்க, மன்னிச்சு ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்போ நம்ம இந்த பாவத்தை அவங்களுக்கு மன்னிச்சிருவோம், அவங்கள ஏற்றுக்கொள்ளுவோம் அப்படின்ட்டு அந்த அம்பை வச்சுக்கிட்டே தெரிஞ்ச ஜானி அண்ணே அம்பை வச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம இனிமே என்ன பண்ணணும்? மன்னிச்சிடணும். செவ்விந்தியர்களுக்கு நம்ம மன்னிச்சிடலாம். ஏன்னா ஏசப்பா அன்பு தான் பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம எல்லார்கிட்டையும் என்ன அன்பாகவே இருக்கணும். அப்படி சொல்லி அன்னை என்ன பண்ணாங்க? இந்த அம்பை எடுத்து என்ன பண்ணாங்க? உடைச்சி தூர போட்டுட்டாங்க. என்னமா அன்பு வேண்டாம், அப்படி தானே? அம்பு வேண்டாம், அன்பு தான் வேணும்ன்ட்டு அம்பை உடைச்சி தூர போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஏசப்பாவை பற்றி நிறைய செவ்விந்தியர்களுக்கு சொன்னாங்க. அந்த செவ்விந்தியர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம். அவங்க தங்கச்சியே நம்ம கொலை பண்ணிட்டோம், ஆனால் அவன் நம்மளுக்கு மன்னிச்சு நம்மளுக்கு ஏசப்பாவோட அன்பை சொல்லித்தரான், நம்ம மேலே எவ்வளவு அன்பு. அப்போ இந்த கடவுளை தான் நம்மளும் வணங்கணும், உண்மையான ஏசப்பாவை தான் நம்மளும் வணங்கணும்னு சொல்லி எல்லாருமே அங்கே இருந்த எல்லாரும் ஜானி அண்ணை மேலேயும் அவங்க அப்பா மேலேயும் கூட வந்த எல்லார் மேலேயும் அன்பாக அவங்கள ஏற்றுக்கொண்டாங்க. சரியா? நம்மளும் மற்றவங்க செய்கிற தப்பை எல்லாவற்றையும் மன்னித்து எல்லாரிடமும் அன்பாக இருக்கணும். சரியா? நீங்கள் மன்னிப்பீங்களா? சரி, கொஸ்டின் கேட்கட்டுமா? இப்போ பாய்ஸில் ஒரு ஆள் சொல்ல போகிறீங்க. எத்தனை மாதம் ஆகும் அமெரிக்கா தேசத்துக்கு போக?
யாராவது ஒருத்தர் வாங்க. எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணுங்க. அடுத்து கேர்ள்ஸ்க்கு ஒரு கொஸ்டின். அந்த அக்காவோட பெயர் என்ன? வாங்க, 2 பேர் வாங்க. வெரி குட், எல்லாரும் நல்லா கவனிச்சிருக்கீங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? இன்னைக்கு நம்ம படிச்ச வசனத்தை சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ண போறோம். ஏசப்பா, நீங்க எங்களுக்கு எத்தனையோ தப்பு நாங்க செஞ்சிருக்கோம், எல்லாத்தையும் மன்னிச்சிருக்கீங்க. நாங்களும் இன்னைக்கு எங்க ஃப்ரெண்டு எங்களுக்கு விரோதமாக செஞ்ச ஒவ்வொரு பாவத்தையும் நாங்கள் இன்னைக்கு மன்னிக்க போகிறோம். எங்கள் அம்மா அப்பாட்டையும் நாங்கள் நிறைய டைம் கோவப்பட்டிருப்போம், ஆனால் அதையும் நாங்கள் இப்போ மன்னிக்க போகிறோம். சொல்லலாமா? எல்லாரும் சொல்லுங்க. ஏசப்பாட்ட சொல்லுங்கம்மா, நாங்கள் இன்னைக்கு மன்னிக்க போகிறோம். ஏசப்பா சொல்லுங்க. யார் யார் உங்கள் உள்ளத்தில் தப்பு செஞ்சாங்கன்னு யோசிக்கிறீங்களோ அவங்கள மன்னிங்க இப்போ. ஸ்தோத்திரம் ஏசப்பா, இந்த நல்ல நேரத்தை தந்ததுக்காக உமக்கோடாடு நன்றி ஏசப்பா. எங்களையும் ஒரு பாத்திரமாய் உபயோகப்படுத்தினீர் ஏசப்பா, அதுக்கு உமக்கோடாடு நன்றி ஏசப்பா. இந்த 4வது நாளையும் ஒரு பிள்ளைகளையும் அனுப்பி கொண்டுட்டு வந்தீர் ஏசப்பா, அதுக்கு உமக்கோடாடு நன்றி ஏசப்பா. இன்றைக்கி நாங்கள் பேசுகிற போது ஏசப்பா ஒருத்தர் மன்னிக்கணும் ஏசப்பா. அந்த ஒரு ஸ்வபாவத்தை எங்களுக்கு தாரு ஏசப்பா. இருதயத்தை ஒரு கரை இல்லாதபடி காத்துக்கொள்ள ஏசப்பா. உங்களோட தேவ அன்பினாலே எங்களை அழைத்தி வந்தீர் ஏசப்பா, அதுக்கு மக்கோடாடு நன்றி ஏசப்பா. ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதித்து தாரு ஏசப்பா. உடைய சித்தத்தின்படி நடத்த ஏசப்பா. உடைய ஞானத்தின் ஆவியை தந்து ஊற்று தாரு ஏசப்பா. எங்களே ஒரு தேசத்துக்காக மாற்றி தாரு ஏசப்பா. இது சிறு ஊழியம் இருந்தாலும் ஏசப்பா, ஒரு பிள்ளையும் ஏசப்பா இங்கேருந்து கடந்து செல்லும் பொழுது ஏசப்பா உங்களுடைய ஆவினாலே பிரசன்னத்தோடு போகணும் ஏசப்பா. உங்களுடைய அவங்க மேலே இருந்து ஒரு பிள்ளையை ஆசீர்வதித்தாரு ஏசப்பா. சின்ன சின்ன சிட்டுக்குரிய வேலை நல்லா போஷித்து தந்தீர் ஏசப்பா. அதே போல் எங்களை போஷிப்பிருந்து சொல்கிறீர் ஏசப்பா, அதுக்கு உமக்கோடாடு நன்றி ஏசப்பா. கிரகிக்க முடியாத காரியத்தை செய்தீர் ஏசப்பா. ஒரு நேரத்தை இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தாரு ஏசப்பா. ஒரு பிள்ளை ஏசப்பா ஒரு ஆட்டுக்குட்டி போல ஏசப்பா இங்கேருந்து கடந்து செல்லும் போது ஏசப்பா தவறான வழியில் போகாதபடி காத்துக்கொள் ஏசப்பா. காலடி தெரியாமல் போனாலும் ஏசப்பா என் தேவன் கூட இருக்கிற ஏசப்பா. அந்த நம்பிக்கையோடு வந்திருக்கோம் ஏசப்பா. எங்களை ஏசப்பா உங்களுடைய சமூகத்தில் எப்பவும் வச்சுக்கோங்க ஏசப்பா. அநேக நேரத்தில் ஏசப்பா இந்த இடத்துலேருந்து போனாலும் ஏசப்பா பிள்ளைகள் திருப்பி அனுப்பி செல்லும் ஏசப்பா. நிறைய பிள்ளைகளை இன்னும் வர வழிக்கு நீ கொண்டுட்டு வாரு ஏசப்பா. நிறைய பிள்ளைகளை ஏசப்பா உங்களுடைய தேவி ஆவினாலே நிரப்பும் ஏசப்பா. உங்களுடைய அபிஷேகம் ஒரு பிள்ளைகளை ஊற்றி தாரு ஏசப்பா. உங்களுடைய பரிசுத்த ஆவினாலே நிரப்பி அனுப்பி தாரு ஏசப்பா. ஒரு பிள்ளைகளை ஏசப்பா நல்லா ஞானத்தின் ஆவியை தாரு ஏசப்பா. அதே போல் ஏசப்பா இன்னைக்கு ஏசப்பா நாங்கள் கற்றுக்கொண்டது போல் ஏசப்பா பிறரை நேசிக்கணும் ஏசப்பா, பிறரை மணியுன்கணும் ஏசப்பா. அந்த ஒரு ஸ்வபாவத்தை எங்களுக்கு தாரு ஏசப்பா. ஒருத்தர் ஏதாவது ஒரு தீமையோ ஏசப்பா ஒரு ஜூதாஸ் போல ஏசப்பா மறுதளித்தாலும் ஏசப்பா நீர் ஏசப்பா அவங்களை ஆசீர்வதித்து தாரு ஏசப்பா. பேதுரை போல ஏசப்பா உனக்கு தெரியாதுன்ட்டு சொல்லிடு ஏசப்பா, ஆனாலும் அவங்கள ஏசப்பா மேய்ப்பனாய் மாற்றி தந்தீர் ஏசப்பா. அதுக்கு உமக்கோட நன்றி ஏசப்பா. அதன் போல் ஏசப்பா நாங்களும் எங்கள் தேவிக ஆவியோடு இருந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் ஏசப்பா. இப்போ ஏசப்பா நாங்கள் ஒரு பிள்ளைகள் ஏசப்பா அவங்க கிளாஸ்க்கு போகிறாங்க ஏசப்பா. ஒரு நேரத்தை நீர் ஆசீர்வதித்து தாரு ஏசப்பா. அங்கே நடக்கிற போகிற ஒரு ஆக்டிவிட்டீஸ் மெமரி வர்சஸ் எல்லாவற்றும் நல்லபடி கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கூட இருந்து அணைத்து கொண்டே ஏசப்பா. இந்த சிறு ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் மீட்பர் இயேசுவின் ஜெப கிளஞ்சியும் நல்ல பிதா. Amen. Nasika nambijebika ஊழியா நான் செய்ய எனக்கு கற்பியும். ஊழியா நான் செய்ய எனக்கு கற்பியும். Teach me how to love thee. Teach me how to pray. Teach me how to serve thee better day by day. Teach me how to
எல்லாரும் உங்கள் கிளாஸ்க்கு போங்க. ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான் அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான் சகலத்தையும் தாங்கும் அந்த அன்பு பெரியது சினமடையாது தீங்கு செய்யாது சினமடையாது தீங்கு செய்யாது அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான் அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை நான். It's love, it's love, it's love that makes the world go round. It's love that makes the world go round. It's you, it's you, it's you that makes the love go round. It's you, it's you that makes the love go round. It's you, it's you, it's you that makes the love go round. It's you that makes the love go round. So pass it on, God's love is free for everyone. So pass it on, God's love is free for everyone. So pass it on, God's love is free for everyone. God's love is free for everyone. எல்லாரும் உட்காரலாம். இப்போ ஜூனியர் பாய்ஸ் வந்து ஒரு பாட்டுக்கு ஆக்ஷன் பண்ண. Ailasa,
சாம் சாம் இருக்குமா, அமைதியாகவே இருக்காதான். ஆனால் ஒரு இடத்துல அது உட்காந்துச்சுன்னா எப்படி இருக்குமா, அமைதியாக உட்காந்துருக்குமா. நம்மளாம் இப்போ யாரு, நம்மளாம் யாரு, பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளை. அப்போ நம்ம இப்போ என்ன செய்கிறோம், உட்கார்ந்துருக்கோம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும், அமைதியாக இருக்கணும். சரி, நான் நேற்று தொடர்கதை எதில் முடித்தேன், அதிர்ச்சியா நின்னா, அப்படி தானே. ஆனால் நான் இப்போ சொல்லணும்னா நீங்கள் எல்லாரும் அமைதியாக இருந்தால் தான் நான் சொல்லுவேன். சரி, கவனிக்கலாமா? அது என்ன நடந்துச்சு தெரியுமா? அங்கே அவள் ஏன் ஷாக் ஆகினா தெரியுமா? அங்கே ஒரு அழகான ஒரு ஆன்ட்டி நின்னாங்க. அவங்க யாருனாக்கி, அவங்க எப்படி இருந்தாங்க, வெள்ளை வெள்ளைன்னு ரொம்ப அழகாக இருந்தாங்க. அவங்கள அவன் வந்து அப்படி பார்த்ததே இல்லை யாரையுமே. வெள்ளு வெள்ளுன்னு கண்ணெல்லாம் ப்ளூ கலரில், அவங்க பார்க்கறதுக்கே வித்தியாசமாக இருந்தாங்க. அவங்க வந்து அங்கே நின்று என்ன நடத்திக்கிட்டு இருந்தாங்க, என்ன சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க, கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தாங்க. அதான் அவன் போன உடனே இப்படி ஒரு ஆளா, அவன் பார்த்ததே இல்லை காட்டுக்குள்ளே. அதனால் இவங்கள பார்த்த உடனே ஷாக் ஆகி நின்னான். அதுக்கப்புறம் அவன் உள்ளே போய் உட்கார்ந்தான். உள்ளே போய் உட்காந்து அந்த இவங்க பேர் என்ன பேருனா மிஸ் நோல்ஸ். சரியா, நோல்ஸ். சரியா, என்ன பேர்? இவங்க தான் அந்த அம்மா. இது யாரு, அவனோட ஃப்ரெண்டு. இது யாரு, இது யாரு, கபு. ஓகேவா? அப்போது இந்த அம்மா சொன்னாங்க, சரி எல்லாரும் அமைதியாக உட்காருங்க, நான் இப்போ உங்களுக்கு வந்து பைபிள் ஸ்டோரி சொல்ல போகிறேன். பைபிளில் இருந்து யார் ஸ்டோரி, சவுல் அப்படிங்கிற ஒருத்தங்களை பற்றி சொல்ல போகிறேன். அவங்க வந்து எதில் இருக்காங்க, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் அவங்களுடைய சம்பவம் இருக்குன்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. எப்படி ஆரம்பித்தாங்கன்னா, சவுல் ரொம்ப ஒரு கெட்ட மனுஷன், ஏசப்பாவையும் பிடிக்காது, ஏசப்பாவுடைய பிள்ளைங்களையும் பிடிக்காது. அவங்கள பார்த்தா என்ன செய்வாங்க, அடித்து ஜெயிலில் கொண்டு போடுவோம். அப்படி ஒரு கெட்ட மனுஷனாக இருந்தாங்க. இப்படி தான் தமஸ்குவுக்கு என்னது, அங்கே போய் நிறைய மக்களை கெட்டி கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அவன் அப்படி கவனிச்சுக்கிட்டே இருந்தான். ஆமாம், என்னையும் இப்படி தான் என்ன செஞ்சாங்க, அடிமையாக கெட்டி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அப்படி அப்படி இப்படி கேட்டுகிட்டே இருந்தான். அதுக்கப்புறமா அவங்க சொன்னாங்க, திடீர்னு வானத்திலிருந்து என்ன வந்துச்சு, ஒரு வெளிச்சம், ஒரு லைட் வந்து அந்த சவுல் மேலே வந்து விழுந்துச்சு. உடனே அந்த சவுல் என்ன செஞ்சார், கீழே விழுந்துட்டார். அந்த கபு அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கான். விழுந்த உடனே அந்த வெளிச்சத்திலேருந்து ஒரு சத்தம் வருது, சவுலே சவுலே நீ ஏன் என்ன துன்பப்படுத்துகிறா, ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு சொன்ன உடனே, நீ துன்பப்படுத்திக்கிற இயேசு நான் தான் அப்படின்னு உடனே அவர் அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு உடனே மனம் மாறினார், ஏசப்பாவுக்காக ஊழியம் செஞ்சார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த கபு என்ன செஞ்சான், நான் அந்த வெளிச்சத்தை பார்த்தேன், நான் அந்த வெளிச்சத்தை பார்த்தேன் அப்படின்னு துள்ளி எழும்பி சத்தமாக சொன்னான், நான் எனக்கும் அந்த வெளிச்சம் வந்துச்சு வந்துச்சு. உடனே அவங்க கூப்பிட்டாங்க, என்ன வெளிச்சம் அப்படின்னு. உடனே அவனை தனியாக கூப்பிட்டுட்டு போய் கேட்டாங்க, நீ யார், என்ன நடந்துன்னு சொல்லி அவன் எல்லாமே சொன்னான். என்னை கட்டி வச்சுருந்தாங்க, ஒரு வெளிச்சம் வந்து என்ன அவுத்து விட்டுச்சு, நான் விடுதலையானே அப்படி சொன்ன உடனே இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் யாருன்னு இவ்வளோ நாள் தேடிக்கிட்டே இருந்தேன், அந்த வெளிச்சம் யார், அந்த சத்தம் யாருன்னு சொல்லி. ஆனால் நீ கண்டுபிடிச்சிட்டேன், அது யார், இயேசு, அது இயேசுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் உனக்கு இந்த இயேசுவை பற்றி சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, ஏசப்பாவை பற்றி அவனுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏசப்பா ரொம்ப நல்லவங்க, அவங்க இந்த உலகத்தில் நிறைய அற்புதம் செஞ்சாங்க, அதிசயம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாவங்களுக்காக சிலுவையில் என்ன செஞ்சாங்க,
மறிச்சாங்க. அவங்கள பிதா விலைக்கிரயமாக கொடுத்தாங்க நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்காக. அப்படி சொல்ல முச்சில் அவன் நினச்சான், என்னையும் எங்கள் அப்பா அடிமையாக தானே கொடுத்தாங்க, நம்ம ஜனம் பாதுகாக்கப்படணும்னு அடிமையாக கொடுத்தாங்க அப்படின்னு அதையும் நினச்சான். பிதா கிட்ட நம்ம போகணும்னா ஒப்புரவாகன்னா இந்த விலையேற பெற்ற ரத்தம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை அவனுக்கு சொல்லிக் கொடுக்க அவனுக்கு ஏசப்பா மேலே அன்பு அதிகமாச்சு. உடனே அவன் என்ன பண்ணான், நான் இந்த இயேசுவை விசுவாசிக்கிறேன், இந்த இயேசு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி உடனே அவன் ஏசப்பாக்குள்ள ரொம்ப அன்பானா ஏசப்பாவை ரொம்ப பிடிச்சிக்கிட்டான். அவன் ஆர்வத்தை பார்த்து ஒரு ஆப்பிரிக்க அந்த காட்டிலிருந்து வந்த இந்த மகனுக்கு இப்படி ஒரு வல்லமையான காரியத்தை ஏசப்பா செஞ்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு அவன் மேலே ஒரு கரிசனை. உடனே அவனுக்கு நிறையா இங்கிலீஷ் பாட்டெலாம் சொல்லி கொடுத்தாங்க, நிறைய வேதாகம கதைகள் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அவனுக்கு இன்னும் ஏசப்பாவுடைய அன்பு அதிகமானது. உடனே அவனுக்குள்ளே என்ன வந்துச்சு, ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அப்புறம் அவன் ஜெபத்தை என்ன செஞ்சிட்டான், முக்கியமாக வச்சுக்கிட்டான். ஜெபந்தான் அவனுக்கு உயிர். அவன் எனி டைம் எப்போ பார்த்தாலும் அவனுக்கு என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துச்சு. தம்பி கவனி, தங்கச்சி இங்கே பாரு, ஜெபத்தை உயிரா, ஜெபந்தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு என்ன செஞ்சான், முக்கியப்படுத்தினான். இந்த நாளில் நம்ம எத்தனை பேர் ஜெபிக்கிறோம் சொல்லுங்க? இல்லை, நீ ஜெபிக்கிறியா? கை தூக்கு. யாரெல்லாம் தினம் நான் ஜெபிப்பேன், ஏசப்பா கிட்ட பேசாமல் நான் வெளியே போகவே மாட்டேன், ஜெபந்தான் எனக்கு மெயின் ஃபர்ஸ்ட் அப்படி சொல்கிறவங்க கை தூக்கு பார்க்கலாம். நான் உண்மையிலே ஜெபம் பண்ணுவேன் பாரு, 1 2 கை தான். சரி கவனிங்க, இப்படி நம்ம இருக்கக்கூடாது, ஜெபிக்கணும் சரியா? அவன் என்ன பண்ணான், அந்த ஜெபத்தில் ஏசப்பாவை எப்படி கூப்பிட ஆரம்பித்தான் தெரியுமா? அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பித்தான். அவன் ஒவ்வொரு நேரமும் அப்பா அப்படின்னாக்கி அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அப்படி ஜெபிச்சுக்கிட்டே இருந்தான். அப்புறம் நினச்சி பார்த்தான் அவங்க மக்களை, அவங்க அப்பாவை நினச்சான். ஐயோ நம்ம ஜனங்களும் இந்த ஏசப்பாவை என்ன செய்யணும், அறியணுமே, ஏசப்பாவை அறியணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு, ஐயோ நம்மளால் சொல்ல முடியாது, ஏன்னா நான் ஒரு அடிமை, நான் சொல்கிறத யாருமே ஏற்றுக்கிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்வான், எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்க நேரத்தில் என்ன பண்ணுவான், அவன் மெதுவாகவே ஜெபம் பண்ண மாட்டான். எலும்பி இருந்து அப்பா நான் உங்கள் பிள்ளை வந்திருக்கேப்பா அப்பா அப்படின்னு சத்தமாக ஜெபம் பண்ணுவானா. உடனே எல்லாரும் ஏய் சத்தப்படாத, பின்னாடியா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த காட்டுக்குள்ளே தேயிலை தோட்டத்தில் இருந்த எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சத்தம் போடுவாங்க தூங்கிட்டு இருக்க நேரத்தில். எல்லாரும் இங்கே பாரு இப்போ நான் சொல்கிறேன் கவனிங்க. அப்போது சத்தம் போடாத, இனிது அப்பா அப்பான்னு, என்னாச்சு உனக்கு அப்படி சத்தம் போடணும், எங்கே போ, வெளியே போ வெளியே, காட்டுக்குள்ளே போய் பேசு அப்படின்னு சொல்லி ஏசுனாங்க. உடனே இவன் சரி அப்படின்னு சொல்லி வெளியே போனான். காட்டுக்குள்ளே போய் மனம் போல ஏசப்பா 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 அப்படின்னு என்னெல்லாம் அவனுக்கு பேசணும்னு ஆசையாக இருந்துச்சோ அப்படி ஆசையாக ஏசப்பா கூட போய் காட்டுக்குள்ளே உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணிட்டு அந்த எல்லாரும் படுத்திருக்க இடத்துல உட்காந்தான். அவனுக்கு தூங்கணும்னு இருக்குது, ஆனால் மனசுக்குள்ளே இல்லை, தூக்கம் வர மாட்டேங்குது. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, அந்த ஆண்டவர் மேலே அன்பு அவனுக்கு அதிகமானதுனால ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லிக்கிட்டே இருந்தானா. திடீர்னு அப்படி முழிச்சு பார்த்தா அவனை சுற்றி ஒரே வெளிச்சம். உடனே அவன் நினச்சான், சரி காலையில் ஆகிட்டு நம்ம இனிமேல் எழும்பி வெளியே போகலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாரும் தூங்குறாங்க. அவனை சுற்றி அந்த வெளிச்சம் அவனை விட்டு போகவே இல்லை. அவன் அப்படியே இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் அந்த பழசெல்லாம் நினைக்கான், அந்த அவனை கட்டப்பட்ட நிலைமையில் அந்த வெளிச்சம் வந்துல, அந்த வெளிச்சம் இப்பவும் என் கூடவே இருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டான். அதுக்கப்புறமாவும் ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னா உடனே எல்லாரும் எழும்பி என்ன செஞ்சாங்க, ஏய் நீ பைத்தியமா, உனக்கு இல்லை பிசாசை பிடிச்சிருக்கா, எதுக்கு ஏதாவது உணங்கிக்கிட்டே இருக்கா, ஏன் இப்படி பேசிக்கிட்டே இருக்கா அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அவனை ஏச ஆரம்பித்தாங்க. ஆனால் அவன் அதை பெருசாகவே எடுக்கலை. ஏன் தெரியுமோ, அவன் அப்படி ஏசப்பான்னு சொல்ல அவனுக்குள்ள ஒரு பாரம் அவனை விட்டு நீங்கிட்டு உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? யாராவது இதை அனுபவிச்சிருக்கீங்களா?
அப்படி ஒரு சந்தோஷம். ஏசப்பா நம்ம ப்ரேயர் பண்ண நம்ம உள்ளத்துக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். ஜெபிக்கணும், எதுவும் ஃபோன் பார்க்கலாம் ஆசை வராது, எதுவுமே பண்ண ஆசை வராது, பைபிள் வாசிக்கணும் அந்த ஆசை தான் அதிகப்படும். இந்த மாதிரி அனுபவத்துக்குள்ளே நம்மளும் வரணும். சரியா? அவன் இந்த அனுபவத்துக்குள்ளே இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணான், நேராக அந்த அம்மா கிட்ட போனான். அந்த அம்மா கிட்ட போய் எல்லாமே சொன்னான், எனக்கு இப்படிலாம் ஆசை வருது. அதுக்கப்புறம் நான் அப்பான்னு தான் சொல்லுவேன், அப்பான்னு கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க, நான் அவங்க பிள்ளை, நான் அவங்க மகன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட போய் என்ன செஞ்சான் சொன்னான். உடனே அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அவங்க அம்மா கிட்ட சொன்னா, அம்மா எனக்கு எங்கள் மக்கள்கிட்ட, எங்கள் ஆப்பிரிக்கா மக்கள்கிட்ட ஏசப்பாவுடைய அன்பை சொல்ல ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னான். உனக்கு ஆசையாக இருக்குனாக்கி நீ ஒரே ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே என்ன காரியமாக செய்யணும் அப்படின்னு கேட்டான். அவங்க என்ன காரியம் செய்யணும்னு சொன்னாங்க. அவன் செஞ்சானா? அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரியா? முழங்கால் போடலாமா? இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பார்த்தோம்? அன்பு மன்னிக்கும். பாரு, இந்த கபுவும் அப்படிதான் ஏசப்பா கிட்ட என்ன செஞ்சிட்டான், அவன் வந்து ஏசப்பா கிட்ட அவனை ஒப்பு கொடுத்துட்டான். அவனுக்கு என்ன கிடச்சிட்டு? ஒரு மன்னிப்பு கிடச்சி சந்தோஷம். இந்த சந்தோஷம் வரணும்னா நம்ம பிறரை மன்னிக்கணும். சரியா? பிறரை நம்ம என்ன செய்யணும்? மன்னிக்கணும். நம்ம பாவங்களும் கழுவப்படணும். அப்போ நம்ம என்ன ஆகும்? சுத்தமாகவும் நம்மளும் என்ன செய்வோம்? சந்தோஷம். அந்த கபு பெற்றுக்கொண்ட சந்தோஷம் நம்மளுக்கும் ஏசப்பா கொடுப்பாங்க. இந்த சந்தோஷம் உனக்கு வேணும்னா நீ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? மற்றவங்களை மன்னிக்கணும். இப்போ எல்லாரும் கண்ணு மூடு. யாருமே கவனிக்கலை. நம்ம கேட்க போகிறோம், ஏசப்பா நான் மற்றவங்களை மன்னிக்கணும், அதுக்கு எனக்கு என்ன வேணும்? அந்த மன்னிக்கிற அந்த சுபாவம் எனக்கு வேணும் ஏசப்பா, எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேளுங்க. அந்த அன்பு எனக்கு வேணும். அந்த அன்பு இருந்தால் நான் எல்லாரையும் மன்னிப்பேன் ஏசப்பா. நீங்கள் என்ன மன்னிக்கிங்கல்ல, நான் என்ன தப்பு செஞ்சாலும் நீங்கள் என்ன மன்னிக்கிங்கல்ல ஏசப்பா, அதுபோல் நானும் மற்றவங்கள மன்னிக்கணும். உங்ககிட்ட இருக்க அந்த அன்பை எனக்கு தாங்க ஏசப்பா, நான் அந்த அன்பினால் மற்றவங்கள மன்னிக்கணும், அந்த கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே ஏசப்பாட்ட கேட்கலாம். ஏசப்பா அந்த அன்பின் ஆவியை எனக்கு தாங்க, நான் அதை பெற்றுக்கொண்டு நானும் ஒரு சாட்சியான்னு இருக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாரும் நம்ம கண்ணை மூடி ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலையும் கூட ஏசப்பா, இந்த நாளின் தலைப்புப்படி அன்பு மன்னிக்கும். ஆமென் தகப்பனே, அந்த வசனத்தின்படி நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் மற்றவங்களை மன்னிக்கிற இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா. இந்த நாளை ஆசீர்வதித்தீங்க, ஒவ்வொரு நேரமும் எங்கள் கூட இருந்தீங்க. கேட்ட வசனத்தின்படி பாடின பாடலின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். உம்மையே நேசிக்க நம்பி ஜெபிக்க ஊழியம் நான் செய்ய எனக்கு கற்பியும். ஊழியம் நான் செய்ய எனக்கு கற்பியும். Teach me how to love thee. Teach me how to pray. Teach me how to serve thee better day by day.